அப்போ அந்த வோட்காவில் வந்து வலி மாத்திரையும் மயக்க மாத்திரையும் 5 5 10 மாத்திரையை கலந்து கொடுத்துட்றான். அது தெரியாமல் அந்த பெண் கிடிச்சு மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க. அவங்க கைரேகையை வச்சு அவங்க வீட்டு லாக்கர், நகை வச்சிருக்கக்கூடிய லாக்கரை கைரேகையை வச்சு திறந்துடுறான். இந்த இறந்து போன பெண்ணோட செல்ஃபோனில் யார் கூட பேசியிருக்காங்க. அப்போ பார்த்தா பால சந்தோஷ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கான்னு தெரியுது. அதாவது பெற்றோர்கள் இங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு இந்த பையனை நீ ஒரு நாள் வெளியே போயிருன்னு சொன்னாங்க. அவன் நண்பர் வீட்டில் போயிட்டு இருந்துட்டு திருப்பி வந்து பார்க்கையில் இவங்க வந்து அலங்கோலமாக கிடக்குறாங்க. பக்கத்தில் மாத்திரைகள்லாம் கிடக்குது. இவங்க வந்து அம்பத்தூர்லேருந்து திருவொற்றியூருக்கு வந்து போக முடியலன்னு சொல்லிட்டு அம்பத்தூர்லேயே ஒரு ரூம் எடுத்து அங்கேயே தங்கிடுறாங்க. கடந்த 8 மாதங்களா 25 பவுன் நகை வச்சிருந்தா அது இப்போ இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு அந்த வீட்டை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க. இந்த பெண்ணை உயிரோடு விட்டு போனால் நம்மளை காட்டி கொடுத்துருவான்னு சொல்லி தலையணை எடுத்து முகத்தில் வச்சு அழுத்தி சாகரிச்சிடலாம். கொலை பண்ணிவிட்டு அந்த நகையை அங்கே இருக்க ஒரு பைக்கு கட்டப்பையில் போட்டு எடுத்துகிட்டு போய் கிளம்பி பெற்றோர்கள் சொல்கிறாங்க, இது மாதிரி எங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. இந்த பெண்ணை வந்து இங்கேருந்து வந்து போகிறது கஷ்டமாக இருக்குன்னு தனியாக ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. ஒரு பையனை லவ் பண்ணதாக சொன்னாங்க. அது யார் இவன் தானே என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. கனம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருவொற்றியூர் காந்தி நகரைச் சேர்ந்தவர்கள் பாஸ்கர், வரலட்சுமி தம்பதியினர். இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அதில் நித்யஸ்ரீ அப்படிங்கிற பெண்ணுக்கு வயது 26. அவங்க தான் பெரியவங்க. அவங்களுக்கு ஒரு தங்கை இருக்காங்க. இந்த நித்யஸ்ரீ வந்து பட்டப்படிப்பு முடிச்சுட்டு அம்பத்தூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இவங்க வந்து அம்பத்தூர்லேருந்து திருவொற்றியூருக்கு வந்து போக முடியலன்னு சொல்லிட்டு அம்பத்தூர்லேயே ஒரு ரூம் எடுத்து அங்கேயே தங்கிடுறாங்க. கடந்த 8 மாதங்களா. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி கொடுங்குயூர் காவல் நிலையத்திலிருந்து இவங்களுக்கு இந்த பெற்றோர்களுக்கு ஒரு தகவல் போகுது. நீங்கள் உடனே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க பதறி அடித்து என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உங்கள் பெண் நித்யஸ்ரீ உங்கள் பெண் தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். அப்போது இந்த வீட்டில் வந்து அவங்க வந்து இறந்த நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த வீட்டை கூட்டு போய் காட்டுறாங்க. காட்டி காவல்துறை சொல்கிறாங்க, இதை மாதிரி இந்த வீட்டில் வந்து டீச்சர்ஸ் காலனி 7வது தெரு கொடுங்குயூர், இங்கே வந்து பாலமுருகன் அப்படிங்கிற பையன் வந்து ஹோட்டல் மேலாண்மை படித்தது, 28 வயசாகுது. அவரும் நித்யஸ்ரீயும் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்காங்க கடந்த 2 மாதங்களா. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள், அதாவது பெற்றோர்கள் இங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு இந்த பையனை நீ ஒரு நாள் வெளியே போயிருன்னு சொன்னாங்க. அவன் நண்பர் வீட்டில் போயிட்டு இருந்துட்டு திருப்பி வந்து பார்க்கையில் இவங்க வந்து அலங்கோலமாக கிடக்குறாங்க. பக்கத்தில் மாத்திரைகள்லாம் கிடக்குது. 108க்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணார். நாங்கள் போய் போலீஸ் போய் பார்க்கல, அவங்க இறந்துருக்காங்க. அப்புறம் அவங்க பாடி வந்து இது மாதிரி மார்ச்சரிக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க, இது மாதிரி எங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. இந்த பெண்ணை வந்து இங்கேருந்து வந்து போகிறது கஷ்டமாக இருக்குன்னு தனியாக ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. ஒரு பையனை லவ் பண்ணதாக சொன்னாங்க. அது யார் இவன் தானே என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, 25 பவுன் நகை வச்சிருந்தா அது இப்போ இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு அந்த வீட்டை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க. உடனே காவல்துறை வந்து அந்த பாலமுருகன் மேலே சந்தேகப்படுறாங்க. நியாயம் தானே அது, அவன் தானே கூட இருந்தான். அவன் கேட்டால் நான் எடுக்கவே இல்லைங்கிறான். அவனை ஒரு முறையில் விசாரிக்கலை. காவல்துறை இன்னொரு முறையில் விசாரிக்கிறாங்க. காவல்துறைக்கு தெரிஞ்ச நிறைய வழிகள் இருக்கு இல்லையா, அந்த விசாரணைங்கிற வளையத்தில் அந்த வெவ்வேறு கோணங்களில் பார்க்குறாங்க. அதில் ஒரு கோணம் வந்து இறந்து போன பெண்ணோட செல்ஃபோனில் யார் கூட பேசியிருக்காங்க. அப்போ பார்த்தா பால சந்தோஷ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கான்னு தெரியுது. அப்புறம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை இது பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு நபர் வந்து பைக்கில் வந்துட்டு திரும்பி போகையில் ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு தெரியுது. அப்புறம் அந்த பால சந்தோஷங்கிற அவரோட அட்ரஸ் எடுத்து அவரை தேடி போய் பார்க்குறாங்க. அவர் எங்கே இருக்கிறாருன்னா சைதாப்பேட்டையில் வீடு. சைதாப்பேட்டையில் அவரை போய் இது பண்ணி விசாரித்தா அவர் ஒரு டாக்டர். அவருக்கும் 27 வயசாகுது. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த கொடுங்கூரில் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் போகலையே அப்படிங்கிறார். அப்புறம் காவல்துறை சொல்கிறாங்க, இங்கே பாரு சிசிடிவி ஃபுட்டேஜ், நீ வந்துட்டு போகிற பாரு. அதே மாதிரி அந்த பெண் வந்து கடைசியாக அவங்கள்ட்ட தான் பேசியிருக்கு, இந்த நம்பருக்கு நீ பேசியிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இல்லைங்கிறாரு. எடுத்து காட்டுறாங்க. காட்டினதுக்கப்புறம் அவர் விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்தோடனே ஒத்துக்கிட்டார் உண்மையை. ஏன் அங்கே வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறேன். அப்போது சொல்கிறார், இது மாதிரி அந்த பெண்ணை நான் லவ் பண்ணேன், நித்யஸ்ரீயை. அவங்க அம்பத்தூரில் தங்கியிருந்தாங்க. அப்போ 2 பேரும் நெருக்கமாக இருந்தோம், கணவன் மனைவியாக இருந்தோம். அப்போ என்னை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்க.
நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்களுக்குள்ள தகராறாச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, நாங்கள் 2 பேரும் நெருக்கமாக இருந்த ஃபோட்டோவை எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சி விட்டு என்னை கேவலப்படுத்துவேன்னு சொல்லி மிரட்டினாங்க. 1, 2 பேருக்கு அனுப்ப கூட செஞ்சாங்க. உடனே பயந்து போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். ரூ. 5,00,000 பணம் வேணும்னு கேட்டாங்க. ரூ. 5,00,000 பணம் கொடுத்துட்டேன். அப்புறம் இவங்கள பற்றி விசாரித்தேன். விசாரிச்சப்போ தான் தெரியுது, என் கூட இல்லை, இது மாதிரி நிறைய ஆண்கள் கூட இவங்களுக்கு பழக்கம் அப்படின்னு தெரிய வந்தது. இப்போ பாலமுருகன்கிற பையன் கூட பழகுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம், ரூ. 5,00,000 ஏமாந்துட்டோம், அதை எப்படியாவது அவங்கள்ட்ட வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இது மாதிரி நான் நடந்ததா போகட்டும், இனிமேல் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம், அவங்க கூட கடைசியாக ஒரு வாட்டி சந்தோஷமாக இருக்கணும், அவங்க கூட உன்னை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த பெண் சொல்லியிருக்காங்க, சரி நீ வா, 2 நாள் கழிச்சு வான்னு ஒரு டேட்டு சொல்கிறாங்க. அந்த டேட்டுக்கு இவன் போகிறான். போன உடனே இங்கேருந்து மது வாங்கிட்டு போகிறான். மதுவுக்கு அறந்தக்கூடிய பழக்கம் ஓட்கா மது அது 2 பேருக்கு இருக்குது. அப்போ அந்த ஓட்காவில் வந்து வலி மாத்திரையும் மயக்க மாத்திரையும் 5 10 மாத்திரையை கலந்து கொடுத்துட்றான். அது தெரியாமல் அந்த பெண் கிடிச்சு மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க. அவங்க கைரேகையை மயக்கம் இருக்கிறதுலையே அவங்க கைரேகையை வச்சு அவங்க வீட்டு லாக்கர், நகை வச்சிருக்கக்கூடிய லாக்கரை கைரேகையை வச்சு திறந்துடுறான். திறந்து இந்த 25 பவுன் நகையை எடுத்துகிட்டு இந்த பெண்ணை உயிரோடு விட்டு போனால் நம்மளை காட்டி கொடுத்துருவான்னு சொல்லி தலையணை எடுத்து முகத்தில் வச்சு அழுத்தி சாகடிச்சிடலாம். கொலை பண்ணிவிட்டு அந்த நகையை அங்கே இருக்க ஒரு பைக்கு கட்டப்பையில் போட்டு எடுத்துகிட்டு போய் கிளம்பி வந்துடுறான். இந்த நகைகளை தான் வச்சுருந்தா சிக்கிக்குவோம்னு சொல்லிட்டு தன் நண்பர் முஜிபுர் பாஷாங்கிறவர்கிட்ட கொடுத்து வைக்கிறான். அவனும் சைதாப்பேட்டை சேர்ந்தார். அப்புறம் காவல்துறை வந்து அந்த முஜிபுர் பாஷாவை செக்யூர் பண்ணி அவன்கிட்ட கேட்டால் அந்த நகைகளை வச்சுருக்கான். அவன்கிட்ட வந்து செக்யூர் பண்ணிட்டாங்க. பாலமுருகனை விசாரித்தா அவன் என்ன சொல்கிறான், நானும் இந்த பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அவங்க பெற்றோர்களுக்கு தெரியாதனால அங்கே வராங்க, நீ இங்கே இருக்காதுன்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ காவல்துறை வந்து அந்த டாக்டர் பால சந்தோஷை கைது பண்ணிட்டாங்க. முஜிபுர் பாஷாவை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்குலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னால் ஆண்கள் தான் இந்த மாதிரி தவறான வழியில் பழகி நிறைய பெண்கள்கிட்ட பழகி பெண்களை சீரழிக்கதான் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இப்போ ஒரு பெண், அதுவும் படித்த பெண், இந்த மாதிரி நிறைய ஆண்கள் கூட்ட பழகி அவங்ககிட்ட பணத்தை எடுக்கிறதும் ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. இதில் வந்து கல்யாணமாகாத பெண் தாய் தந்தையரோடு தான் இருக்கணும், கல்யாணமான பெண் கணவனோட தான் இருக்கணும். தனியாக ரூம் எடுத்து அவங்க தங்குனாங்கனால அங்கேயே பிரச்சனை வந்துடுது. அதனால தான் பல பேரோட பழக்கம், பல பேர் அங்கே வந்து போக அந்த மாதிரி பிரச்சனைகள் வளருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த பையன் கூட பழகி இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கொலையில் இறந்து போன பெண் அவங்களும் தவறு செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து அந்த பையன் கூட டாக்டர் கூட பழகி அவர்கிட்ட கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தி மாட்டேன்னு சொன்னதுனால 5,00,000 அவர்கிட்ட வந்து மிரட்டி வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கினதுனால தான், அது மட்டும் இல்லை, சொந்தக்காரங்கிட்ட இவர் 2 பேரும் நெருக்கமாக இருக்கிற படங்களையும் அனுப்பிச்சிருக்காங்க. அதை வச்சு மிரட்டி பணம் வாங்கினதுனால அவருக்கு இவர் மேலே ஒரு வெறி வருது, பழி வாங்கணும், பணத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்காக திட்டம் போட்டு ஃபோனில் பேசி நேராக போகையில் மது வாங்கிட்டு போய் மது கூட மாத்திரைகளை கலந்து கொடுத்து அவங்க கைரேகையை வச்சு லாக்கரை ஓப்பன் பண்ணி நகைகளை எடுத்துட்டு அவங்களே கொலை பண்ணிவிட்டு அந்த நகைகளை எடுத்துகிட்டு போய் நண்பர்கிட்ட கொடுத்துருக்காரு. இதில் அந்த பெண் தவறு செய்திருந்தாலும் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க ஒன்றும் பெரிய தவறு பண்ணல. ஆனால் இவன் பண்ணது திட்டமிட்டு செய். இதை வந்து ஆதாய கொலை அப்படிம்பாங்க, மர்டர் ஃபார் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதாயத்திற்காக கொலை பண்ணுறாரு. அதுக்கு சாட்சிகள், அதாவது சிசிடிவி வந்துட்டு போனதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அதை மாற்ற முடியாது. 2வது, அந்த பெண்ணும் இவனும் கடைசியாக பேசினது ஃபோனில் கால் டீட்டெயில்ஸில் இருக்குது. 2. 3வது, இந்த பெண்ணோட நகை இவனோட நண்பன்கிட்ட இருக்குது. நண்பனை கேட்டால் இவன் கொடுத்ததா சொல்லுவான். இவன் வந்து எப்படி அங்கேருந்து இங்கே வந்தது? அப்போ அந்த நகை வந்து கொலையையும் தொடர்பு படுத்துது. அதனால் இவன் தப்பவே முடியாது. சட்டத்தின்படி மரண தண்டனை கூட இவனுக்கு விதிக்கப்படலாம், நிச்சயமாக விதிக்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆக இதை பார்க்கக்கூடிய நேயர்களே, உங்களோட குழந்தைகளை நல்லபடியாக வளருங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு, சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு. பெண்களும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது. அதனால் பெண் குழந்தைகளை நல்ல கேர்ஃபுல்லாக வளருங்க.
நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நல்லபடியாக விடுங்க. எந்த சூழ்நிலையும் அவங்கள தனிமையில் அனுப்பாதீங்க. தனிமை வந்து இதை மாதிரி தவறுகள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால் இது வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு உங்கள் நண்பர்கள்ட்டையும் தெரிஞ்சவங்ககிட்டையும் இதை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.